ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து கான்ட்ராக்டர் ராஜ்கணேஷ் பேசிகிட்டு இருக்கிறேன். தாதகாப்பட்டி சைட்டில் நம்ம வந்து சிப்ஸ் கான்கிரீட் ஃப்ளோரிங் வந்து நம்ம மேலே பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சிப்ஸ் ஃப்ளோரிங் கான்கிரீட் எப்படி குவாலிட்டியாக போடுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி May 1 உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிப்ஸ் ஃப்ளோரிங்காக வந்து நம்ம புல் மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். ஒரு 1000 சதுரடிக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல வாட்டம் வச்சா போதும். தண்ணியோட வாட்டம் ஒரு இடத்துல ஓடுற மாதிரி வச்சா போதும். அதுவே 1000 சதுரடிக்கு மேலே போகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து 1000 சதுரடிக்கு மேலே போகுது அப்படின்னா அந்த வாட்டத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த வாட்டர் ஃப்ளோங்கிறது, அந்த மழைநீர் வாட்டர் ஃப்ளோங்கிறது நமக்கு வந்து ஜாஸ்தியாக ஒரு வால்யூம் வந்து ஃபால் ஆனிச்சுன்னா வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம அந்த வாட்டத்தை வந்து ரெண்டாக பிரித்து நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ஃப்ளோ வந்து ஈஸியாக வந்து அந்த மழை தண்ணி வந்து மேலே தேங்காது. அதனால் நமக்கு கீழே வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா சீப்பேஜ் ப்ராப்ளம் வந்து உருவாகாது. என்றைக்குமே ஒரு தண்ணி மழை தண்ணி மேலே தேங்கும் பொழுதோ இல்லை டேங்க்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி வந்து மேலே தேங்கும் பொழுதோ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து சீப்பேஜ் ப்ராப்ளம் வரும். சீப்பேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரூஃப் கான்கிரீட்டுக்கு மேலே நம்ம தண்ணி ஓதம் விடுதல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் திங். ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே ரூஃபில் வந்து ஃப்ளோ ஆகிற தண்ணி வந்து பட்ட உடனே அது ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி நிற்கக்கூடாது. மெயின் கான்செப்ட் தண்ணி எங்கேயும் நிற்கக்கூடாது. சிப்ஸ் கான்கிரீட்டோ இல்லை சுருக்கியோ போடுறதுனால நமக்கு வந்து கீழே வந்து கூலிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்றைக்குமே அக்கம் பக்கத்தில் மரம் இருந்தால் தான் நமக்கு வந்து வீடு கூலிங்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏசி தான் போட்டுக்கணும். இதனால் போடுறதுனால இந்த ஃப்ளோரிங் போட்டால் நமக்கு வந்து கீழே கூலிங்காக இருக்குமா, ரூஃப் டைல் போட்டால் கீழே கூலிங்காக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா ஒரு 2% 3% வேணால் நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர்த்து நம்ம என்டையராக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் வந்து மெயின் திங். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1450 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம பில்டப் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து சென்டர், பில்டிங்கோட சென்டரை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இங்கேருந்து ஒரு வாட்டமும் இங்கே ஒரு அவுட்லெட் இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஒரு வாட்டமும் இங்கே ஒரு அவுட்லெட் இருக்குது. நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது இது வந்து ஒரு 4 இன்ச்சஸ்லேருந்து 3 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் அப்புறம் ½ இன்ச் அப்படின்ட்டு அந்தான பக்கம் போகுது. சைமல்டேனியஸ்லி இதுவும் இந்தான பக்கம் போகுது. ஸோ இப்படி ஒரு வாட்டம் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளோவை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த வாட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புல் மார்க்கிங் செட்டப் பண்ணிக்கணும். ப்ரியராகவே வந்து புல் மார்க்கிங் செட்டப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வாட்டத்துக்காக இழுத்துக்கிட்டு வரலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து மினி மில்லர் மிஷின் வந்து நம்ம வச்சு தான் நம்ம போட போகிறோம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சுத்தமாக சைட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு புல் மார்க் வச்சு நம்ம இந்த மாதிரி மிஷினில் போடும்பொழுது நமக்கு வந்து அவுட் அண்ட் வந்து இன்னும் பக்காவாக வரும். ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். எந்த காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து இந்த மாதிரி சர்ஃபேஸை வந்து தண்ணியால் வந்து நினச்சிட்டு தான் நம்ம வந்து அடுத்த காங்கிரீட் போடுற ஸ்டேஜுக்கே வந்து போகணும். வெறுமனையெல்லாம் போடக்கூடாது. ரெண்டு 6 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து இங்கே சிப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து மில்லர் மிஷினை வச்சு நம்ம வந்து சிப்ஸை நம்ம போட்டுட்டோம். ஸோ சைமல்டேனியஸாக இங்கே என்ன பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா கலவை ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம கலவை வந்து வரக்கலவையை மேலே போட்டு நம்ம வந்து பண்ணிட்டு வரோம். இந்த வரக்கலவையை வந்து நேஸ் கட்டையை வச்சு மெத்திருக்கோம். அந்த போர்ஷன் வந்து பாருங்கள் நமக்கு வந்து சிமெண்ட் பால் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சைமல்டேனியஸாக இங்கே குழவை கொடுத்துருக்கோம். இந்த குழவை, இந்த கர்வ்டு பார்ட் அப்படிங்கிறது வந்து ரெயின் வாட்டர் வந்து டேரெக்டாக அங்கே மேலே படும்பொழுது இந்த எட்ஜஸில் வந்து எந்த கான்டாக்டும் இருக்காது. அது வந்து கர்வ்டாக நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். அது எங்கே போகணுமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பைப்லைனை நோக்கி போயிடும். ஸோ இந்த குழவை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூஃப் கான்கிரீட்டுக்கும் இந்த செவருக்கும் ஒரு 90 டிகிரி வந்து ஆங்கிளில் இருக்கும். ஸோ அந்த எட்ஜஸை வந்து கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, வாட்டர் வந்து அந்த எட்ஜஸை வந்து கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நாம் இந்த கர்வ்டு பார்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம்.
ஸோ இங்கே வந்து நம்ம மணியஸ் கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிமெண்ட் பால் நம்ம வந்து போர் பண்ணி இந்த மாதிரி தகுடை வச்சு நம்ம வந்து இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது நமக்கு வந்து அந்த ரூஃப் காங்கிரீட்டோட அந்த அவுட்டன் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த அவுட்டன் வந்து இப்படி நம்ம பால் வச்சு நம்ம இழுக்கும் போது தான் நமக்கு அந்த அவுட்டன் வந்து நமக்கு கிடைக்கும். காலையிலேருந்து நம்ம வந்து இழுத்துக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே நம்ம சிப்ஸ் காங்கிரீட் போடும்பொழுது இல்லை மேலே தளம் இழுக்கும் போதோ வந்து நமக்கு இந்த டைம் ஆகிடும். நம்ம வீட்டுக்காரங்களோட சப்போர்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. சரி, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் லைட்டை மாட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து விஷன் வந்து நல்லா கிளியராக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நூல் அடிக்க போகிறாங்க. ஒரு முக்கால்வாசி முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு கால்வாசி வேலை தான் இருக்குது. ஆப்வியஸ்லி நம்ம இன்றைக்கி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி போகிறோம். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து அதுக்காக அந்த ஃபினிஷிங்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம நூல் அடிக்கிறாங்க. அந்த நூல் அடிக்கிறதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2x2 நம்ம போடும்பொழுது நமக்கு வந்து ஒரு டைல்ஸ் பதிச்ச மாதிரியே வந்து ஒரு லுக் இருக்கும். இந்த மாதிரி வெறுமனே பிளெயினாக இல்லாமல் டைல் லுக்கு கொடுக்கறதுக்காக வந்து அந்த கோடு போடுறது. செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா இந்த கோடு போடுறோம் இல்லைங்களா, இந்த கோடில் வந்து அந்த பிரேக்கேஜ் ஆகும். அந்த கிராக் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகாது. ஸோ அந்த பிரேக்கேஜ் ஆகும். அந்த பிரேக்கேஜ் ஆகிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி நூல் அடிக்கிறோம். 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஃபைனல் டச்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் ஆற்றணும். அப்போ தான் நமக்கு வந்து அதோட ப்ரெசன்டேஷன் வந்து நமக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ அந்த ஃபினிஷிங் பாருங்க நமக்கு எவ்வளோ நீட்டாக பக்காவாக வந்திருக்குன்னு. நமக்கு டெரஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைல்ஸ் பதிச்ச மாதிரி வந்து நமக்கு நீட்டாக வந்திருக்கு. எல்லா எட்ஜஸ்லையுமே வந்து நம்ம குலவை கொடுத்துருக்கணும். ஸோ இங்கே இந்த போஸ்ட் வந்து 90 டிகிரி நிற்கிது அப்படின்னா, காங்கிரீட்லேருந்து 90 டிகிரி நிற்கிது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க குலவை கொடுத்துருக்கோம். எல்லா சைட்லேயும் வந்து நம்ம குலவைங்கிறத கொடுக்கணும். அதே மாதிரி இந்த எட்ஜஸ்லையுமே வந்து நம்ம குலவை கொடுக்கணும். தண்ணி விடுறாரு பாருங்க, இதை நம்ம சென்டர் பண்ணி 2ஆ பிரிச்சிருக்கோம்னு சொல்றோம் இல்லைங்களா. இது பாருங்க, இந்த ஃப்ளோ வந்து டைரக்டா வந்து இந்த அவுட்லெட்டுக்கு போகுது. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இங்கே சென்டரில் விடுறோம், நம்ம இங்கேருந்து இது இப்படி போகுது, இது இப்படி ட்ராவல் ஆகுது. வாட்டர் நிற்கலை அப்படின்னாலே நம்ம பண்ணியிருக்கிற வேலைலாம் சக்ஸஸ். ஸோ இந்த ஒரு அவுட் அண்ட் வரதுக்கு தான் நம்ம இவ்வளோ வேலை செஞ்சது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திப்ப மாட்டம் நிற்கணும் நமக்கு தண்ணி. ஸோ இதுதான் வந்து க்யூரிங் டெக்னிக்கு. நம்ம வெறுமனே தண்ணி அடித்து விடுறதோ இல்லை சாக்கு போட்டு நம்ம வந்து க்யூரிங் பண்ணுறதோ வந்து இந்த நிலமட்டத்துக்கு ஆகாது. ஸோ இப்படி தான் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ஃபைனல் க்யூரிங். உங்களுக்கு தண்ணி திப்ப மாட்டம் இருக்கிறது தெரியுதா? இந்த மாதிரி தண்ணி நிற்க வைக்கணும். இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு 4 to 5 days வந்து நின்னுது அப்படின்னா கீழே வந்து அந்த சீப்பேஜ் ப்ராப்ளம் எங்கேயாவது வருதாங்கிறத செக் பண்ணலாம். தண்ணி வாட்டத்துக்கு ஓடுதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். இந்த க்யூரிங் அப்படிங்கிறது மேலே ரூஃப் காங்கிரீட்டுக்கு நம்ம இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளோரிங் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கீழே டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஃப்ளோரிங் பண்ணாலும், டைல்ஸ் ஃப்ளோரிங்கே பண்ணாலும் கீழே வந்து டெம்பரேச்சர் கம்மியாகாது. மேலே விழக்கூடிய ஹீட்டுக்கும் கீழே வர டெம்பரேச்சருக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. அப்படி நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாகணும் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் மரம் இருக்கணும். இங்கே அக்கம் பக்கத்தில் மரம் இல்லாத பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி இல்லையா, அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூஃப் டெரஸ் கார்டனிங் பண்ணால் கீழே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலைசிங் ஏசி. ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. கீழே கூலாக இருக்கிறதுக்காக நம்ம டைல்ஸ் ஒட்டினா கூலாக இருக்கும், சிப்ஸ் ஃப்ளோரிங் போட்டால் கூலாக இருக்கும், இல்லை செங்கஜல்லி இழுத்தா வந்து கூலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து நேச்சர். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மரம் வளர்த்தாத வரைக்கும் நமக்கு வந்து ஹீட்டாக தான் இருக்கும். மரம் வளர்த்துங்க, உங்களுக்கு ஹீட்டு ரெடியூஸ் ஆகும். இதுதான் ஆப்ஷன். இப்போ போட்டிருக்கிறது வந்து நம்ம ஃப்ளோரிங்க்கு தான் பேசிகிட்டு இருக்கோமே தவிர்த்து டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறதுக்கோ இல்லை இது பண்ணுறது. ஃப்ளோரிங் ஒன் ஆஃப் த ஃப்ளோரிங் டெக்னிக் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்ததா, உங்கள் நண்பர்களுக்கு யாராவது இந்த பதிவு தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்ம கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். சேலமாரி பில்டர்ஸ் உங்களோட கனவலத்தை கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். மறக்காமல் சேலமாரி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.